ஹலோ மக்களே! அடுத்த வருஷம் வரப்போற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா இத்தன தொகுதிகள்ல மட்டும் தான் ஜெயிக்கும். விஜய்க்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு, பிரபல ஜோதிடர் ஒருத்தர் தன்னோட கருத்து கணிப்ப சொல்லியிருக்காரு. அத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில, தாவேகா எத்தன தொகுதிகள்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு, பிரபல ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சிய தொடங்குனாரு. கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து தினமும் பத்திரிகை செய்திகள்லயும், தலைப்புச் செய்திகள்லயும் தமிழக வெற்றி கழகம் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறதே வழக்கமாயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில, தமிழக வெற்றி கழகம் எத்தன தொகுதிகள்ல ஜெயிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு. இளைஞர்களோட ஆதரவு இருக்கனால பல மூத்த அரசியல்வாதிகளும் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினி தமிழக வெற்றி கழகம் எத்தன தொகுதிகள்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கருத்து கணிப்ப சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கினி ரொம்ப பிரபலமான ஜோதிடரா இருக்காரு. இவர் அரசியல் நிகழ்வுகள் குறித்தும், பிரபலங்கள் குறித்தும், சமூகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் தொடர்ந்து கணிப்புகள வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கூறிய பல கணிப்புகள் சரியா இருந்திருக்கு. 2023வது வருஷம் நடிகை சமந்தா பற்றிய முக்கிய கணிப்ப வெளியிட்டாரு. அதுல 2025க்குள்ள சமந்தாவுக்கு பெரிய உறவு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டோம். 2026வது வருஷம் சமந்தா வெளிநாட்டுல புதிய அத்தியாயத்த ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது மாதிரியே 2025வது வருஷம் சமந்தா 2வது திருமணத்த செஞ்சுக்கிட்டாங்க. இத மறுபடியும் பகிர்ந்திருக்க பிரசாந்த் கினி தன்னோட கணிப்பு சரியா இருக்கிறதா ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்காரு. வங்காள பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றி 2023வது வருஷம் தன்னோட எக்ஸ் தளத்துல அவர் ஒரு பதிவ போட்டிருந்தாரு. அதுல அவரு 2024 ஆகஸ்ட் மாசத்துல ஷேக் ஹசீனா மிகப்பெரிய சிக்கல சந்திப்பார்ன்னு சொல்லிட்டோம். அல்லது படுகொலை முயற்சிக்கு ஆளாக நேரிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே 2024 ஆகஸ்ட் மாசம் ஷேக் ஹசீனா மாணவர்கள் போராட்டம் காரணமா பிரதமர் பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு நாட்ட விட்டு வெளியேறினாரு. அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவுல நேபாளத்துல ஜனநாயக ஆட்சி முடிவுக்கு வந்து 2025க்குள்ள முடியாட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2023வது வருஷம் வெளியிட்டிருந்த அவரோட இந்த கணிப்பு மறுபடியும் கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டுமல்லாம டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பா இவர் முன்னாடியே கணிச்சிருந்ததாகவும், அது தொடர்பான செய்திகளும் வெளியாகிருந்துச்சு. இந்த நிலையில விஜய் துவங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பற்றி பிரசாந்த் கினி தன்னோட கருத்து கணிப்ப சொல்லியிருக்காரு. அதுல அவரு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் ஒற்றை இலக்க இடங்களை மட்டும்தான் பெறும்னு சொல்லிட்டோம். முதல் தேர்தல்ல பெரிய அரசியல் மாற்றத்த தமிழக வெற்றி கழகத்தால ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த கணிப்பு விஜய் ரசிகர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில விவாதத்தை கிளப்பியிருக்கு. பிரசாந்த் கினியோட முந்தைய கணிப்புகள் சரியா அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கணிப்பு சரியா இருக்குமோ அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.